Vijay was factually wrong. Taste the Daily. ரேஷன் ஷாப் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாரு. இல்லை மாநில அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நமச்சிவாயம் அவர்கள் பதில் சொல்றாரு. என்ன சொல்லியிருந்தாரு? ரேஷன் ஷாப் வந்து ரேஷன் ஷாப்போட கண்ட்ரோல் மாநில அரசு தான் இருக்குது, ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லி. எத்தனை ஷாப் இருந்தது, எத்தனை ஷாப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே 23% ஓட்டுகள் வச்சிருக்கு அதிமுக. ஒரு 18% ஏறக்குறைய அந்த ஒரு அப்ராக்சிமேஷனில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த பிஜேபி. இவங்களெல்லாம் தாண்டி விஜயால 2வது இடத்தை பிடிக்க முடியுமான்னு ஏன் முதல் இடத்தை பிடிக்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. யாரு? சிரஞ்சீவி உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆயிருக்கு. சிரஞ்சீவி கட்சி இல்லை, சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இந்த அளவுக்கு வந்துச்சா? நீங்கள் அந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மீடியாவில் மக்கள் கன்சியூம் பண்ணுற அந்த ஸ்கேலு ரொம்ப லார்ஜ் ஸ்கேலாக இருக்குது. இல்லை சார், அது அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய நியூஸுமே கம்பேர் பண்ணுங்க. அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் போகிறதுக்கும் விஜயோடைய ஒரு பாண்டிச்சேரி கூட்டமும் எவ்வளோ லட்சங்கள் பார்க்குறாங்கன்னு கம்பேர் பண்ணுங்க. அண்ணாமலையே தமிழக மக்களுக்கு ஒரு 3-4 வருஷமா தெரியுங்களா? விஜய் அவர்களே இருக்கிற 30 வருஷமா தெரியும். அதாங்க சொல்றேன். அப்போ நீங்கள் அண்ணாமலை எப்படி விஜய் கூட ஒப்பிட முடியும்? என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கு. ரைட்டு. பாஜக கூட்டணியில் தான். கரெக்ட். பாஜகவை மட்டும் விமர்சிச்சுட்டு என்ஆர் காங்கிரஸ் அவங்க முதல்வருக்கு அவங்க பவர் இல்லைங்க, கவர்னருக்கு தான் பவராங்க. இப்போ தாவேக்கு அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைப்பாடு தானே இருக்கும். ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிஜேபி கிட்ட தான் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் எம்பி இருக்கிறாங்க. ஏன் உங்கள் கூட்டணி ஆட்சி தானே இங்கே நடக்குது, நீங்கள் ஏன் இதை மாற்றக்கூடாது? ஏன் சரி இப்போ யார்கிட்ட இப்போ வந்து இதில் என்ன முரண்பாடாக பேசிட்டாரு? கரெக்டாக தான் கேட்டுருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பல மாவட்ட செயற்குழு பொதுக்குழுலேருந்து எல்லா இதுவுமே வருது. ஆனால் அவங்களோட யார் கூடயுமே விஜய் அவர்கள் பேச மாட்டாரு, தொண்டர்களோட அந்த நிர்வாகிகளோட விஜய் அவர்கள் கலந்து பேச மாட்டாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஆனால் புதுச்சேரியில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் வந்து வெளியிலேருந்து திறந்து விட்டாங்க. அதனால தான் போலீஸ்க்கும் புதுச்சானதுக்கும் ஒரு சின்ன ஒரு ரைவல்ரி ஆச்சுன்ற. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த லேடி ஆஃபீஸர் சீக்கிரம் போங்க தளபதி வெயிட்டிங் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்ப்பதை 99.9% இபிஎஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால் இது அன்வான்ட் அப்படின்றது தான் இபிஎஸோட நிலைப்பாடாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் எந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வருது? கூட்டம் ஸ்பான்டேனியஸாக வருது, ஒத்துக்கு. அது சொல்கிற செய்தி என்ன? மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸாக்ட்லி அதையே அப்படியே வந்து ஓட்ட ஹார்வெஸ்ட் ஆகுமான்னு ஒரு கேள்வி. ஏன் ஆகாது? இல்லை, ஏன் அவர்கள் பின்னாடி ஏன் ஆகாது சொல்லுங்கள். இப்போ கூட்டணி சார்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி யாரை மீட் பண்ணாங்க? மாவட்ட செயலாளரையா? சரி, பட்டணம் பக்கத்தில் விஜய் அவர்கள் தான் மீட் பண்ணாங்க. அப்போ கூட்டணி சார்ந்து யார் பேசுகிறா? ஆனால் மற்ற ஊர்களிலும் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் மக்கள் வந்து திரளாக வந்திருந்தாங்க. அவங்களும் அனுமதிக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டுச்சு. எங்கே சொல்லப்பட்டுச்சு? செய்தி எல்லாத்துலேயுமே வந்து செய்திகள் தானே ஏங்க போய் செய்திங்க. இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் முடியாது? அல்டிமேட்டாக உங்களுக்கு மக்கள் தானங்க வேணும். ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு தாவேகா நிர்வாகி இருக்கணுன்றாங்க. இவ்வளோ டீப்பாக ஒர்க் பண்ணும்போது ஏன் முடியாது? அந்த இடத்துல வந்து ஓட்டை வந்து டெண்டர் விட்டு இவங்களுக்கு ஓட்டு போகணும், அவங்களுக்கு ஓட்டு போகணும்னு சொல்றது கேஸ்ட் பேஸ்ட் அந்த அமைப்புகள்லாம் வந்து விஜய்க்கு அப்படி காஸ்ட் பேஸ்டாக இல்லைங்க. எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும், எல்லா ஜெண்டரும் அப்படி தான் அவருக்கான ஓட்டு. இன்னும் விமன் ஓட்டர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அவளை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்களே அதிகமாக இருக்காங்களா விஜய்? ஒரு ஒற்றை புள்ளியாக விஜய் அவர்கள் நிற்கிறாருனாலுமே அந்த லோக்காலிட்டியில் யார் நிற்கிறாங்கன்றதான் அந்த ரோல் பிளே. இன்னைக்கு பொறுத்தவரையும் விஜய், அதாவது தாவேகாவுக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கான ஓட்டு. இனிவரும் காலங்களில் தான் அது வந்து எப்படி மாறுன்றதை நம்ம கணிக்கப்படும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எவ்ரி ஓட் பிலாங்ஸ் டு விஜய். ராஜஸ்நேகிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதக்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரடா அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதிமுகவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி, அதுக்கப்புறமா 2 பெரிய கட்சிகள் இருக்குது. பெரிய கட்சியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு பெரிய கட்சியாக பாதிக்கப்படுற விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். இவர்களுக்கு நடுவில் அந்த போட்டின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 2027 நாங்கள் ஆட்சி படிப்புன்றதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்காங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? எல்லாருக்குமே இது வந்து வாழ்வா சாவான்ற தேர்தல் தான் எல்லாருக்குமே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும்.
அதனால் அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்களுடைய இலக்கு அடைய முடியுமோ அதை நோக்கி நகர்றாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவில் இந்த தீர்மானங்கள் பொதுக்குழு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஓபிஎஸ்ஸை மீண்டும் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து அரசியல் புரட்சியில் பேசப்படுது. ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படின்னா தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சமீபத்தில் வந்து அவர் அறிவிச்சிருந்தாரு. நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அதிருப்தியில் இருந்த இவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த செங்கோட்டையன் வந்து தாவைக்கா பக்கம் போயிட்டாரு. ஓபிஎஸும் போயிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே டிவிகே பக்கம் போயிடுவார்னு ஒரு பக்கம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து செங்கோட்டையன் போனதுனால இபிஎஸ் வந்து இவரை சேர்த்துப்பார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இல்லைங்க, இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த பசி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்ப்பதை 99.9% இபிஎஸ் விரும்ப மாட்டார். ஏன்னா வந்த பிரச்சனை தான் அவர். ஓபிஎஸ் போனால் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து தான் வந்து சேர்க்கணும். அப்போ இபிஎஸ்க்கு கீழே அவர் வந்து இப்போ டாப் மோஸ்ட் இப்போ அதிமுகவில் வந்து ஒரு பொறுப்புனா அது பொதுச் செயலாளர். அது இப்போ இபிஎஸ்ட்டே இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. தலைவர்னு ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து வைக்க முடியாது. பொதுச் செயலாளருக்கு கீழே தான் துணை பொதுச் செயலாளரோ இணை பொதுச் செயலாளரோ ஏதாவது கொடுக்கணும். அதற்கு ஓபிஎஸ் விரும்புவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்படியே விரும்பி வந்துட்டால் கூட அவரை வச்சு சமாளிக்கிறது இருக்குல்ல, மறுபடியும் குட்டையை குழப்பிட்டே இருப்பார். அதனால் இது அன்வான்ட் அப்படின்றது தான் இபிஎஸோட நிலைப்பாடாக இருக்கும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அமித்ஷா போல் ஆட்கள் இல்லைங்க தேர்தல் வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு தனி அணியாக இருக்கிறாங்களே அதே மாதிரி தனி அணியாக உள்ளவாங்க. நீங்கள் வந்து ரெட்டலை சின்னத்தில் போட்டி போடுங்க. அப்படி தான் வந்து அவர்களுக்கு, அதுவும் ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். ஏன்னா ஓபிஎஸ்ட்டு இருந்தவர் மனோஜ் பாண்டியன் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். அப்போது டிஎம்கேல ஏன் அவர் ஏடிஎம்கேக்கு போயிருந்துருக்கலாமே, இல்லைன்னா அவர் தாவேக்காவுக்கு போயிருந்துருக்கலாமே, டிஎம்கேக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போது ஓபிஎஸ் அநேகமாக திமுகவுடைய சார்ந்து இந்த ஒரு தனி அணியாக இந்த இந்த போட்டி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு யார் சொல்லிட்டு இருக்கா? ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ தோல்வியை அவர் நினைக்கிறாரு தான் போய் சேர்ந்து தான் அங்கே வெற்றி வாய்ப்புலாம் வந்து எல்லாரும் ஒன்றிணைந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ அங்கே அவரை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் கருதுகிறேன். ஆனால் இப்போ இந்த இணைப்பே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டணி உருவாகிறதுக்குள்ள அதிமுக மீண்டும் பலமாக வந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா இல்லைங்க, ஏடிஎம்கே வந்து பலமாக சந்திக்கலாம் முடியாது. அவங்க தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு போயிடுவாங்கன்றது தான் பெரும்பாலானோருடைய கணிப்பு. ஆனால் 23% ஓட்டுகளை வச்சிருக்க அதிமுக, ஒரு 18% ஏறக்குறைய அந்த ஒரு அப்ராக்சிமேஷனில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த பிஜேபி, இவங்களெல்லாம் தாண்டி விஜயால் 2வது இடத்தை பிடிக்க முடியுமான்னு ஏன் முதலிடத்தை பிடிக்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, முதலிடத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய அலைன்ஸ் இருக்குல்ல, அது விஜய்க்கு முன்னாடி தானே. அது பிஃபோர் விஜய். நீங்கள் விஜய் தாவேக்கா வந்த பிறகு நிலைமை மாறுது இல்லைங்க இங்கே? இல்லை சார், நிலைமை மாறி இருக்கு அப்படின்னா அதிமுக வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய் 2வது இடத்துக்கு வருவார் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட ஏதாவது தரவுகள் இருக்கா? முதலிடத்துக்கும் எந்த தரவுகளுமே இல்லை. 2வது இடத்துக்கு தரவுகள் இருக்கா? இல்லை, அன்டெஸ்டட் தான். முதலிடத்தில் வருவதற்கான நான் சொல்கிற காரணிகளை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் எந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வருது? கூட்டம் ஸ்பான்டேனியஸாக வருது. அது சொல்கிற செய்தி என்ன? மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்ற விஷயங்கள் வந்து எக்ஸாக்ட்லி அதையே அப்படியே வந்து ஓட்ட ஹார்வெஸ்ட் ஆகுமான்னு ஒரு கேள்வி. ஏன் ஆகாது? இல்லை, விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி ஏன் ஆகாது சொல்லுங்க. ஏன் ஆகாது? ஒரு பாலிசி வைஸ்ல மூவ் ஆகணும்ல. என்ன பாலிசி? இப்போ எத்தனை பேர் பாலிசி பார்த்து இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்களான்னு பாலிசி பார்த்து ஓட்டு போடுறீங்களா? இல்லை, நான் இப்போ தனிப்பட்ட முறையில் பாலிசி பார்த்து தான் ஓட்டு போகிறேன். திட்டங்கள் பெரும்பாலுமான மக்கள் அப்படி இல்லைன்னா தனிநபர் அந்த எம்பியோ எம்எல்ஏவோ நம்ம தொகுதிக்கு செஞ்சிருக்காங்களா, இது என்ன பண்ணியிருக்காங்களா அதை பேசி நம்ம ஓட்டு போடுறது இருக்கு. ஓகே, பெரும்பாலானோர் அப்படி போடுறதில்ல. கேண்டிடேட் பார்த்து அவங்களோட தேர்தல் அறிக்கையெல்லாம் படித்து தேர்தல் அறிக்கை படித்தாலும் அதெல்லாம் செஞ்சிடறாங்களா? டிஎம்கே வந்து ஒரு பெரிய பெரும்பாலான மக்கள் கட்சி தான், கட்சி சின்னம் கூட செகண்டரி. இன்னைக்கு வந்து சின்னம் மாறி மாறி நின்ன நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி தானே போகுது. நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வயதானவர்களோட ஓட்டு இருக்கான்னு தெரியல, இளைஞர்கள் ஓட்டு இல்லைங்க, சின்னத்துக்கு சொல்ல வரேன். ஓகே, சின்னத்துக்கு நீங்கள் சின்னம்னு சொல்லும்போது அது சின்னங்கள் அதுக்கு இது இப்போ வரப்போது 4வது சின்னம். ஃபஸ்ட்டு ரெட்டை மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி, அதுக்கப்புறம் மைக்கு, அதுக்கப்புறம் இப்போ 4வது சின்னம். சின்னங்கள் மாறினாலும் அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி தானே போயிட்டுருக்கு. கடந்த தேர்தல் வரையும் அவங்க வந்து அப்வேர்டில் தானே போயிருக்காங்க. அப்போ சின்னம் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எந்த கட்சி, யார் வந்து கட்சியோட தலைவர்,
இதுதான் இங்கே எப்படி பிரச்சாரம், நரேட்டிவ்ஸ். எலெக்ஷனுக்கு நரேட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்சி அதோட நரேட்டிவ் இதுதான் வந்து மக்களை வந்து ஈர்க்குது. அப்போது அந்த அடிப்படையில் ஆல்ரெடி விஜய்க்கு மக்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு மக்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கு. ஆமாம், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இல்லைங்க, அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு இல்லைல்ல. நிச்சயமா. அப்போ அதுவே ஏன் வந்து ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடாது? அதுவே ஒரு தரவு தானே. இல்லை, அது ஒரு தரவு அறிகுறி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் வேற சிரஞ்சீவி உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஏங்க சிரஞ்சீவி இல்லை, சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இந்த அளவுக்கு வந்துச்சா? நீங்கள் அந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, சிரஞ்சீவி அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூட்டிருக்கேன். ஏங்க கமலுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, கமலுக்குள்ள பெரிய கூட்டம். சிரஞ்சீவி ஆந்திரா ரெண்டாவது, அதில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணல, நேராக கொண்டு போய் நினைச்சிட்டாரு, செகண்டரி. ஆனால் இங்கே அது மாதிரி இல்லையே. எந்த கட்சிகளுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கூட்டம் வரலையே. அப்போ இதெல்லாம் ரெண்டாவது, விஜயோடைய செய்திகளை எல்லாம் மீடியாவில் என்ன சொல்கிறது, மீடியாவில் மக்கள் கன்சியூம் பண்ணுற அந்த ஸ்கேலு ரொம்ப லார்ஜ் ஸ்கேலாக இருக்குது. இல்லை சார், அது அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய நியூஸுமே கம்பேர் பண்ணுங்க. அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் போகிறதுக்கும் விஜயோடைய ஒரு பாண்டிச்சேரி கூட்டமும் எவ்வளோ லட்சங்கள் பார்க்குறாங்கன்னு கம்பேர் பண்ணுங்க. அண்ணாமலையே தமிழக மக்களுக்கு ஒரு 3-4 வருஷமா தெரியுங்களா? விஜய் அவர்களே இருக்கிற 30 வருஷமா தெரியும். அதாங்க சொல்றேன். அப்போ நீங்கள் அண்ணாமலை எப்படி விஜய் கூட ஒப்பிட முடியும்? இல்லை, இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறேன். அதுதாங்க. பட் யூ see the நம்பர். அண்ணாமலை எத்தனை பேர் பார்க்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் எத்தனை பேர் பார்க்குறாங்க, விஜய் எத்தனை பேர் பார்க்குறாங்க? அதெல்லாம் அவங்களாம் ரோபோட்ஸ் கிடையாதுல்ல, மனிதர்கள் தானே. இல்லை, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது. நியூஸ் ரிலேட்டட் சார்ந்த விஷயங்கள் பார்ப்பாங்க. பொதுமக்களாக வந்து உதயநிதியை போய் பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியாது. கட்சிகள் சார்ந்த விஷயங்கள் பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்குறாங்களன்ற விஷயம் வருதுல்ல. இப்போ திமுக காரங்க பார்க்குறாங்க, அதிமுக காரங்க பார்க்குறாங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க பொதுமக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? நிச்சயமா அவங்களுடைய ஓட்டு வந்தாலே போதும் இல்லையா? பொதுமக்கள் ஓட்டு தானே முக்கியம். இல்லை சார், அந்த ஓட்டை வேற இல்லை, நீங்கள் கன்வெர்ட் ஆகாதுன்றதுக்கு கிவ் மீ ஒன் ஆர்குமெண்ட் ஆர் ஒன் எவிடன்ஸ். அப்படி ஓட்டெல்லாம் ஐ மீன் வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறுதுன்னா சீமானும் என்ன நேரத்துக்கு அதிகமாக சீமானுக்கு இந்த அளவுக்கு வியூஸ் வராதே. சீமானுமே ஒரு 2-3 ஆண்டுகள் காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பாலிடிக்ஸ்க்கு முன்னாடி விஜய் அவர்கள் எதிர்த்து பேசுறதுக்கு முன்னாடி இல்லைங்க உண்மையிலே இப்படி வராது. நான் வந்து ஐ மீன் டு திஸ் ஃபார் யூ இந்த டிஜிட்டல்லே நான் வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நான் அதனால தான் சொல்கிறேன். இந்த 15 இங்கே நான் வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வந்து டெலிவிஷன் மீடியாவில் இருந்தேன். இந்த 25 இயர்ஸில் இது மாதிரியான ஒரு எழுச்சி நான் எந்த அரசியல் கட்சிக்கும் பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? சரி, ஓகே. அப்படியே வந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி இப்போ இது வரைக்கும் ஒரு பார்ட்டியை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன எப்படி ரன் பண்ணல? செகண்டரி லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை களத்தில் நிற்க மாட்டேன்றாங்கன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். எந்த பிரச்சனையிலும் நிற்கல. கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் சரி. ஓகே. வக்பு திருத்த சட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த அவங்க கட்சியோட பொதுச் செயலாளருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சார்ந்த என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல அப்படின்ற யார் சொன்னது? இவர் புஷியானந்த் கிட்ட இது என்ன சட்டத்தில் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு கேட்குறாங்க. அவரே வந்து இல்லைங்க, அவர் வந்து ஒரு இன்னசென்ட்டுங்க. அவரை நீங்கள் வந்து ஒரு அறிவுஜீவியாக நினச்சிட்டு இருந்தது தப்பு தானே சார். அவர்கிட்ட தான் அவருக்கான ஸ்ட்ரென்த் வந்து இல்லை விஜய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது. பல வருடங்களாக அமைப்பாக இருக்கும்போது இவங்க வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சார். அவர் வந்து பொலிட்டிக்கலி எவ்ரிபடி கேனாட் பி பொலிட்டிக்கல் ஃபிலாசபருங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? விஜய்க்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா வக்ஃப் பிரச்சனை? அவர் தானே கேஸ் போடுறாரு. அவர் வந்து பேசவே இல்லையே. உங்களுக்கு வக்கீல் போடுறாங்களா சார்? அவங்களோட வழக்கு யாருங்க கம்ப்ளைண்ட்? விஜய் அவர்கள் பேர்ல தான் ஆயிருக்கு. அப்புறம் விஜய் போய் வாதாடுவாரு. அப்படி பார்த்தா விஜய் பேசின பல விஷயம் பேசுறீங்க என்னங்க? விஜய் அவர்கள் பேசின பல விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கு. என்ன முரண்பாடு சொல்லுங்க? பாஜக அரசை வந்து விமர்சிக்கிறார். ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணவே இல்லை. சரி, 16 முறை நாங்க கொடுத்துருக்காங்க மாநில அந்தஸ்து கோரி அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சரி, பல யூனியன் பிரதேசங்கள் மாநில அரசு கோரி வந்து விண்ணப்பிச்சுட்டே தான் இருக்காங்க. சரி, அது நிராகரிச்சுட்டே இருக்கும். யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம்ன்றது வேற வேற. ரேஷன் ஷாப் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் சரி. அதுலயே வந்து ரேஷன் ஷாப்ல என்ன பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா முடிச்சு போவோம். ஓகே. ஸ்டேட் அந்தஸ்து வேணும்னு பல முறை கேட்க. அதுல என்ன விஜய் முரண்பாடு பேசினாரு? கூட்டணி அரசா தானே இருக்கு பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும். ரைட். என்ஆர் காங்கிரஸ் அவர் வந்து இது ஆதரிச்சு பேசுறாரு, பாஜகவை நெகட்டிவா பேசுறாரு. ஏங்க யூனியன் டெரிட்டரி யாரோட இது?
ஓவரால் இந்தியன் கவர்மெண்டோட இதுதான். இந்தியன் கவர்மெண்ட். இப்போ இது தமிழ்நாடு யாரோட இது? இந்தியன் கவர்மெண்ட். நோ, தமிழ்நாடு இட்ஸ் பிலாங் டு த ஸ்டேட். நீங்க அப்படி சொல்றீங்க. இருங்க, மத்திய அரசு இருக்குல்ல, அதோட நிலப்பரப்பு எங்க இருக்கு? மத்திய அரசு தனிப்பட்ட நிலப்பரப்பு கிடையாது. நிலப்பரப்பே கிடையாதுல்ல. அப்ப அந்த யூனியன் டெரிட்டரினா யாரோட டெரிட்டரி இது? மத்திய அரசோட. அப்ப அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும். சார் என்ன முரண்பாடு? யூ ஹேவ் டு கரெக்ட் மீ, யூ ஹேவ் டு டெல் ப்ராப்பர்லி. என்ன முரண்பாட பேசினார் சொன்னீங்களா? என்ன முரண்பாடு சொல்லுங்க. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கு. ரைட். பாஜக கூட்டணியில தான். கரெக்ட். பாஜகவை மட்டும் விமர்சிச்சுட்டு என்ஆர் காங்கிரஸ் அவங்க முதல்வருக்கு அவங்க பவர் இல்லைங்க, கவர்னருக்கு தான் பவராங்க. இப்போ தாவேக்கு அங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைப்பாடு தானே இருக்கும். ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்றாங்க இவ்வளவு நாள். ஸ்டேட் கூட்டணி இருக்கு. எஃபெக்டிவா கேட்டாங்களா? எஃபெக்டிவா கேட்காம சார் 16 வாட்டி வந்து இல்லைங்க. தமிழ்நாட்டில் 40 எம்பி இருக்காங்களே. இப்போ எம்பிஸோட தான் வந்து அங்கே வந்து பேச முடியும். இது வந்து கான்ஸ்டியூஷனில் மாற்றத்தை ஏற்படுத்தி இது பண்ணணும் இல்லையா? இட் இஸ் அ பிக் ஒர்க். இதை பிஜேபி கவர்மெண்ட்டே பண்ணணும். வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாது? இல்லைங்க, டெல்லி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் மாற்ற முடியாது? அப்படி சட்டத்தில் இடம் இருக்கா? மாற்ற முடியாதுல்ல. யூனியன் டெரிட்டரிக்குன்னு ஒரு சில ஷரத்துகள் இருக்கு. இல்லைங்க, அது கான்ஸ்டியூஷனில் மாற்றம் பண்ணால் மாறிடும் போதுங்க. மாத்திக்கலாம். ஒன் டே வேலை அது. ஆனால் அது பண்ணுவதற்கு உங்களுக்கு மனசு வேணும். மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் வேணும். ஏன் பிஜேபியில் இருக்காங்களே இப்போ மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ்? அவங்க தான் பண்ண மாட்டேன்றாங்க. அதை தானே விஜய் கேட்குறாரு. அவங்க கூட அதை தாங்க விஜய் கேட்குறாரு. சரி, என்ன ஏங்க பிஜேபி கிட்ட தான் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் எம்பி இருக்கிறாங்க. உங்க கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்குது. நீங்க ஏன் அதை மாற்றக்கூடாது? ஏன் சரி இப்போ யார்கிட்ட இப்போ வந்து இதில் என்ன முரண்பாடாக பேசிட்டாரு? கரெக்டாக தான் கேட்டிருக்கிறாரு. என்ஆர் ஆக்சுவலி இது கூட்டணி கட்சியா இருக்குது என்ஆர் காங்கிரஸ். ரைட். கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் யார்கிட்ட இருக்குது? இப்போ அந்த இடத்துல தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சியா இல்லாம தாவேக்கா தனித்தே வந்து பாண்டிச்சேரி ஆட்சியை பிடிச்சாலும் சென்ட்ரல் மேபி இதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி யார் இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல்ல காங்கிரஸ் வந்து பண்ண போறாங்க. காங்கிரஸ் பண்ணிடுவாங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா காங்கிரஸ் இருந்தப்பவும் பண்ணது இல்லையே. நாராயணசாமி அவ்வளோ கேட்குறீங்க. காங்கிரஸ்க்கு அந்த இப்போ நெருக்கடி கொடுக்க முடியுமா? முடியாதா? நெருக்கடி கொடுத்து தானே பண்ண முடியும். இப்போ ஒரு இன்ச் ஒரு கமாவை கூட மாற்ற முடியாது அப்படின்ட்டு வேளாண் சட்டத்தில் மோடி சொன்னாரா இல்லையா? அண்ணாமலை சொன்னார். மோடி சொல்லல. மோடி சொன்னாருங்க. மோடி ஆமா ஒரு சரத்து கூட மாற்ற முடியாது அப்படின்னு இருந்தாரு. அதற்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்து எப்படி நடந்துச்சு? அது எப்படி நடந்தது? கண்டினியூஸான ஒரு போராட்டம் தான். மக்கள் போராட்டத்தால் இந்த அரசு முடிவுகளை மாற்ற முடியும்ல? அப்படி ஒரு போராட்டத்தை முன்னே ஏங்க தமிழ்நாடு தாங்க முதல்ல கான்ஸ்டியூஷன்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. முதல்ல அரசியல் சட்ட திருத்தம் பண்ணதே தமிழ்நாடு தான். சரி, அதுல இருந்து பாப்போம். முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது இல்ல. முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா இப்போ அந்த மக்கள் இல்ல, நீங்க எங்க கடந்து போறீங்கன்னா வேர் வாஸ் த கான்ட்ரடிக்ஷன்? நீங்க சொல்லுங்க. முரணா பேசினாருன்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. எங்க முரணா பேசினாரு? கூட்டணிக்கு என்ன மறுபடியும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூனியன் டெரிட்டரி யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா நீங்க மீடியா சொல்றதே வச்சுட்டு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் விமர்சிக்காம ஏன் நீங்க என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்கணும்? என்ன தேவை இருக்கு? என்ஆர் காங்கிரஸ் தான் முதல்வராக இருக்காரு. ஏங்க உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவருக்கு பவர் இல்லைங்க. he does not have power. is mere a rubber stamp. அங்க கவர்னர் தான் பவர்ஃபுல். யார்கிட்ட பவர் இருக்குமோ அவங்கள அடிக்கணுமா செத்தப்பாம்பு அடிக்கணுமா? செத்தப்பாம்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. யார் அடிக்கணும்? பவர்ஃபுல்லான எனிமி அடிக்கணுமா பவர்லெஸ்ஸான ஆள் அடிக்கணுமா? பவர்ஃபுல்லான ஆள். அதுதான் he did. ரேஷன் ஷாப் சார். ஓகே, ரேஷன் ஷாப் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. இல்லை மாநில அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நமச்சிவாயம் அவர்கள் பதில் சொல்றாரு. என்ன சொல்லியிருந்தாரு? ரேஷன் ஷாப் வந்து ரேஷன் ஷாப்போட கண்ட்ரோல் மாநில அரசு கிட்ட தான் இருக்கு, ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லி. எத்தனை ஷாப் இருந்தது? இப்போ எத்தனை ஷாப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 515 ஷாப்ஸு அக்ராஸ் பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனம், மாஹி. 2019 2023 வரை 8 வருஷம் எந்த கடையும் வேலை செய்யலை. எல்லா கடையும் க்ளோஸ்டு. இப்போது 200 கடைக்கிட்ட ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த 200 கடையிலையும் அரிசியும் சர்க்கரை மட்டும்தான் தராங்க. கெரசின் தரதில்லை, பாமாயில் தரதில்லை, பருப்பு தரதில்லை. இதெல்லாம் மறுபடியும் பேங்க்கில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். இல்லை சார், அந்த பொருள் தரதில்லைன்றது அப்போ அதை தானே சொல்கிறாரு. ஆனால் அந்த பொருட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நானும் சொல்கிறேன். 500 கடை 515 கடை இருந்ததுங்க. இப்போ பாதி கூட செயல்படல. அதுலேயும் முழுமையாக செயல்படல. கெரசின் கொடுக்கறது இல்லை, பாமாயில் கொடுக்கறது இல்லை, அரிசியும் சர்க்கரையும் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து தட்டுப்பாடாக இருக்குன்ற அது இங்கே பிரச்சனை. இதே இதுக்கு இங்கே அதுவும் அங்கே தவறுனா இங்கேயும் தவறு சரி பண்ணுறதா? யூ செட் விஜய் வாஸ் ஃபேக்சுவலி ராங்.
ஐம் டெல்லிங் ஹி இஸ் ஃபேக்சுவலி ரைட். விஜய் அவர்கள் வந்து பல முக்கியமான இடங்கள்ல கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து அவர் தான் முடிவெடுப்பார்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கூட்டங்களுக்கே விஜய் அவர்கள் வர்றது இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து எந்த கூட்டணி யார் இதுவரை பேச்சுவார்த்தை? இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்றாங்க. கூட்டணி சார்ந்த முடிவுகளை விஜய் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆமா விஜய் தான் எடுப்பாரு. அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலயுமே அது கூட்டணி குறித்த மீட்டிங். அது மாவட்ட செயலாளர்கள் அதுல நீங்க என்ன கூட்டணி குறித்த முடிவுகளை விஜய் தான் எடுப்பார். அது அப்படிதான் அந்த பொதுக்குழு செயற்குழு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. இப்ப கூட்டணி சார்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி யாரை மீட் பண்ணாங்க? மாவட்ட செயலாளரையா? பட்டணம் பக்கத்துல விஜய் அவர்கள் தான் மீட் பண்ணாங்க. அப்ப கூட்டணி சார்ந்து யார் பேசுறா? மாவட்ட செயலாளர் பேசுறாரா விஜய் பேசுறாங்களா? மாவட்ட செயலாளர் நீங்க கேட்டதுக்கு ஐ எம் ஆன்சரிங் யூ. கூட்டணி சார்ந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு, மாவட்ட செயலாளர் பேசுறாங்கன்றீங்க. தட் இட்ஸ் ஆக்சுவலி ராங். இல்ல நான் ஆக்சுவலி அப்படி சொல்லுவேன். ஆக்சுவலி அந்த முடிவெல்லாம் வந்து விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்ற மாதிரி. ஆமா அதுதானங்க பிரவீன் சக்கரவர்த்திட்ட யாருங்க பேசுனது? சார் அது ஓகே சார். அதானங்க கூட்டணி. பல மாவட்ட செயலாளர் மீட்டிங் இந்த மாதிரி நடக்குது. மாவட்ட செயலாளரும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? வெயிட் நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் தாவேகாவின் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் விஜய் எடுப்பார், அதற்கு இந்த செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்போ அதுக்கு பொறுப்பு யாருக்கு இருக்குது? விஜய் அவர்களுக்கு. விஜய் தான் கூட்டணி தொடர்பாக இருக்கணும். யார் மாவட்ட செயலாளர் எடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ விஜய் வந்து காங்கிரஸ் அங்கேருந்து வந்து சந்திக்கும் போது விஜய் தானே சந்திச்சாங்க, விஜய் தானே பேசுறாங்க. காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யாரு? காங்கிரஸோட ஒரு நபர் தான். பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமையிடம் போட்டிருக்கா. என்னங்க டிஎம்கே கிட்ட கூட்டணி சார்ந்த சீட் ஷேரிங் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் ஒரு மேலிடம் போட்டிருக்கா. சரி சோடங்கர் தலைமையில ஒரு 5 பேர் கொண்ட குழு செல்வப்பிள்ளை உட்பட பல பேர் இருக்காங்க. அவங்கள யாருமே வந்து விஜய். அப்ப என்ன இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி டீ சாப்பிட வந்தாரா? சரி அவர் என்ன வேணா எதுக்கு வந்தாரு? கூட்டணி சார்ந்தும் பேச வந்திருக்கலாம். அதுக்கு தாங்க வேற என்னங்க வேலை இருக்கு? தாவேகளை சேர வந்தாரா? அப்போ விஜய் தானே அங்கே பேசினாரு. இப்போ மாவட்ட செயலாளர் வந்து பேசணும் அப்படின்றீங்களே, மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான முடிவுகள் விஜய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பல மாவட்ட செயற்குழு பொதுக்குழுலேருந்து எல்லா இதுவும் வருது. ஆனால் அவங்களோட யார் கூடயுமே விஜய் அவர்கள் பேச மாட்டாரு. தொண்டர்களோட அந்த நிர்வாகிகளோட விஜய் அவர்கள் கலந்து பேச மாட்டாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இன்னைக்கு காலையில் நடந்த இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்ததுங்க. அதுக்கு விஜய் இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய 2ஆம் கட்ட தலைமை கூட பேச போகிறாங்க. இட்ஸ் ரெகுலர் ரிவ்யூ மீட்டிங் மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் விஜய் வந்து நிற்கணும்னு ஏதாவது இருக்குதா? கனெக்டிவிட்டின்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கனெக்டிவிட்டி இல்லைன்ட்டு? கனெக்டிவிட்டி இல்லாமல் அவ்வளோ பேர் வரான். ஆனால் புதுச்சேரியில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் வந்து வெளியிலேருந்து திறந்து விட்டாங்க. அதனால தான் போலீஸ்க்கும் புதுச்சானதுக்கு ஒரு சின்ன ஒரு ரைவல்ரி ஆச்சுன்ற. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த லேடி ஆஃபீஸர் சீக்கிரம் போங்க தளபதி இஸ் வெயிட்டிங் சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா? அப்புறம் ஏங்க எவ்வளோ ஒரு மீடியா கிளப்பி விட்றான்றது நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அதை பற்றி நடந்தது என்ன? ஆக்சுவலாக நடந்தது வேறு தானே. அவங்களுக்கு இவர் சொல்கிறார் எல்லாருக்கும் அனுமதி இருந்து வாங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். இவங்க வந்து ஐயோ பாஸ் இல்லாதவங்களாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சாரி கேட்குறாங்க. இதானே நடந்தது, ஆக்சுவலாக நடந்தது. இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கதைகளை விட்டுருங்க. நீங்கள் கண்ணில் பார்த்தது என்னது? இதானே நடந்தது. ஆக்சுவலி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இதுவாகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போங்கன்னு சொன்னாங்க. சொன்னது வேற, அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தைகளை கேட்குறேன். மீடியா வந்து சொல்லுதில்ல ஒன்று, அதை விட்டுருங்க. அங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி அந்த இது விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறது வரும் கூட்டம் வரலன்றது. நீங்கள் அந்த மீட்டிங்கை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தது சார். கூட்டம் வந்ததா இல்லையா? அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு அந்த அளவு இருந்துச்சு சார். அனுமதிக்கப்பட்டதை விட ஒரு 3000 பேர் எக்ஸ்ட்ரா தான் இருந்தாங்க. 5000 பேர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. 8000 பேர் வந்திருந்தாங்க. அந்த இடம் 10,000 15,000 பேரை கொள்ளளவு கொண்ட இடம். சரிங்களா? எப்படி நீங்கள் வந்து டிவி அட்லீஸ்ட் டிவியை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா இவ்வளோ க்ரௌட் இருக்கேன்ட்டு. இவங்க சொல்லுவாங்க, மற்ற மீடியா சொல்லுவாங்க அவங்க வந்து கூட்டம் வரலன்னுவாங்க. பட் உங்களுடைய கான்ஷியஸ் ஒன்று இருக்கும்ல. ஆக்சுவலி அது ஓகே தான். ஆனால் மற்ற ஊர்களிலும் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் மக்கள் வந்து திரளாக வந்திருந்தாங்க. அவங்களும் அனுமதிக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்ற விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டுச்சு. எங்கே சொல்லப்பட்டுச்சு? செய்தி எல்லாத்துலேயுமே வந்து செய்திகள் தானே. ஏங்க அது போய் செய்திங்க. இங்கிருந்துமே ஸ்பான்டேனியஸாக நிறைய பேர் போயிருந்தாங்க சார். போயிருந்தாங்க. உள்ளே போனாங்களா?
உள்ள விட்டுருந்தாங்கன்னா சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா லாஸ்ட் ஸ்டேஜ்ல விட்டுறாங்க. எத்தனை பேர் விட்டாங்க அந்த கவுண்ட்லாம் நமக்கு தெரியாது. இல்ல கேக்குறேன் நான். ஆனா போனவங்கள கடைசியில வரைக்கும் போனவங்க எனக்கு தெரிஞ்சு செக் போஸ்ட்ல அந்தந்த பாண்டியில என்ட்ரி ஆகிற எல்லா இடத்துலயுமே அந்த ஏரியால கொடி கட்டிட்டு போன எல்லா வண்டியுமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த துண்டெல்லாம் கூட மறைச்சு வச்சுட்டு சாதாரணமா போனதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு போலீஸ் வாஸ் வெரி கிளியர். ஒரு 10 பேர் போறதுன்றதான் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் எவிடன்ஸ். அந்தந்த இப்போ கடலூர் என்ட்ரி பாயிண்ட், விழுப்புரம் என்ட்ரி பாயிண்ட், எல்லா என்ட்ரி பாயிண்ட்லேருந்து வண்டியை நிறுத்தி ஒன்லி ட்ரேடர்ஸ் எது வேலையாக போகிறவங்கள மட்டும் அனுமதிச்சுக்காங்க. இது தாவேக்காவினர் அனுமதிக்கல. அது 2வது கட்ட ஃபில்டரும் நடந்துருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு 5000 பேர் பாண்டிச்சேரியில் தர மாட்டாங்களா? அதெல்லாம் ஈஸியாக தரலாம். அப்புறம் எதுக்கு அதை பெருசாக விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டிலேருந்து கூட்டம் போச்சுட்டு. தமிழ்நாட்டில் இல்லை சார், மற்ற கட்சிகள் மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து லாரியில் கூட்டு போனாங்கன்னு நம்ம சொல்லலையே சார். நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழ்நாட்டிலேருந்து கூட்டம் போயிடுச்சு, நீங்கள் தான் சொல்லுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு QR பாஸ் வரைக்கும் கொடுத்தாங்க. அப்படிதான் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படிதாங்க அனுமதிச்சாங்க. QR கோடு உள்ளவங்க தான் அவங்க சொல்கிறாங்க. எங்க நாங்கள் வந்து கட்சி சொன்னது 2 பேர், ஆனால் போலீஸ் அனுமதிச்சது ஒருத்தர். அந்த அம்மா ஒரு சண்டை போட்டுறது கூட வந்துச்சேன். என்னங்க ஒரு QR கோடுக்கு 2 பேர், நாங்கள் ஒருத்தர் அட்டெண்டரு ஒருத்தர் மெயின் அப்படின்னு தான் கட்சியில் சொன்னது. ஆனால் காவல்துறை ஒருத்தர் தான் அனுமதிச்சாங்க. அதுவும் மீடியாவில் தான் வந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனாலவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் விஜய் அவர்களை சந்திக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். கூட்டணின்றது என்னது? சரி, ஒரு 10 லெட்டர் பேட் கட்சியை கூட்டணி சேர்த்துக்கலாமான்றேன். கலராக கொடி ஒட்டிக்கலாம். அது பயனா? ஆனால் இருந்தாலும் இல்லைங்க, நான் கேட்குறது பதில் தான். ஒரு கூட்டணின் போது ஒரு 10 லெட்டர் பேட் கட்சி இருக்குங்க, அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். மக்களை வச்சுட்டு கூட்டணி வச்சிட்டோம், மகா கூட்டணின்னு அறிவிச்சுக்கலாமா? அது வெற்றி வாய்ப்பை கொடுத்துருமா? இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் முடியாது? அல்டிமேட்டாக உங்களுக்கு மக்கள் தானங்க வேணும். ஒரு கட்சி தன்னுடைய இப்போ விசிகே இருக்குன்னா, விசிகேக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வைங்களேன், மக்கள் இல்லைன்னு வைங்களேன், டிஎம்கேல அவங்க வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆப்வியஸ்லி. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு 5 லட்சம் பேர் கூட இல்லைன்னு வைங்களேன், அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்போ கூட்டணி தலைவர்கள் முக்கியம் இல்லை, கீழே இருக்க மக்கள் தான் முக்கியம். அதுக்காக தான் அந்த கட்சி அங்கே இருக்குது. மதிமுகவுக்கு அதிக சீட் கொடுப்பாங்களா, விசிகேக்கு அதிக சீட் கொடுப்பாங்களா? விசிகே. ஏன்? ஒரு கன்சாலிடேஷன் அவங்க வச்சிருக்காங்க. கன்சாலிடேஷன் ஆஃப் வாட்? ஒரு ஓட் பேங்க் ஆஃப் பீப்புள். மக்கள் தானே. கன்சாலிடேட் மக்கள் நிறையா வச்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதிக சீட்டு. மதிமுகவுக்கு கன்சாலிடேஷன் இல்லை, மக்கள் கம்மி, அதனால் அவங்களுக்கு கம்மி சீட்டு. இதுதானே? அப்போ கடைசியாக எது உங்களுக்கு தேவை? லீடர் இல்லை, மக்கள் தான் தேவை. கரெக்டா? அப்போ அதிக மக்கள் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? சேனலைஸ் பண்ணி ஓட்டா ஹார்வெஸ்ட் பண்ணல. இப்போ ஏன் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க? ஏன் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது? டெல் மீ ஒன் ரீசன். ஒரு தொகுதியில இந்த ஒரு வேரியேஷன் இருக்கும்ல சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லங்க, திமுக ஆகட்டும் சரி, அதிமுக ஆகட்டும் சரி, 2 பேரும் நெக் டு த நெக் வச்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் இந்த சின்ன சின்ன கட்சிகளோட அந்த கூட்டணி தான் வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜை வந்து தீர்மானிக்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க. சரி, பெருசா தாவேகா இஸ் டார்கெட்டிங் 2 crore vote. கரெக்ட்? அவங்களுடைய கணக்குப்படியே ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி நான் கேட்கும்போது 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வரையும் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் அவங்கள்ட்ட அந்த த்ரூ ஆப் மூலமாக வந்திருக்கிறாங்க. கரெக்ட்? அது எல்லாமே அத்தன்டிக். அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்துட்டோ ஓட்டர் ஐடி இல்லாமலோ, 97 லட்சம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஓட்டர் ஐடி இல்லாமலோ அதெல்லாம் வர முடியாது. ஓகே, அஷ்யூர்ட் ஓட்டும் அங்கே அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு தாவேகா நிர்வாகி இருக்கணுன்றாங்க. இவ்வளோ டீப்பாக ஒர்க் பண்ணும்போது ஏன் முடியாது? உங்களோட மைண்ட் செட்டை தூக்கி ஓரம் வச்சுருங்க. இல்லை நான் சொல்கிறது கேளுங்க. உங்களுடைய பி நியூட்ரல் அண்ட் சீ திங்ஸ். நான் நியூட்ரலாக இருக்கணும்ல சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்போது இருங்க நம்ம இப்படி கூட பேசுவோம். திமுகவுக்கு அப்படின்ற ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்களே, அந்த திமுக கட்சிக்காரங்க திமுக என்ன பண்ணாலும், நல்ல ஆட்சி கொடுத்தாலும் சரி, மோசமான ஆட்சி கொடுத்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்க, திமுகவுக்கு தான் போடுவாங்க. அக்ரீடியா? ஏடிஎம்கே அதே மாதிரி தான். ஏடிஎம்கே கட்சிக்காரங்கன்னு இருக்கவங்க அவங்க எவ்வளோ மோசமான ஆட்சி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் போடுவாங்க. கரெக்டா? இப்போ இந்த 2 பேர் மட்டுமே, இந்த கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு மட்டுமே கட்சி ஜெயிச்சிருதா? ஆசிலேட்டிங் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் முக்கியம். அவங்க வந்து போன ஆண்டு மைண்ட் செட்டு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது.
இந்த ஆண்டு தாவேகாவுக்கு சாதகமாக இருக்குது. பொதுமக்கள் தான் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எங்கே ஸ்விங் ஆகுறாங்கன்னா அதுதானேங்க சார். சாதகமாக இருக்குது, ஓகே. அந்த வின்னிங் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஏங்க எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனால் வின்னிங் பர்சன்ட் என்ன வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ? ஒரு ஓட்டர்னால ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஆமாம், வந்துடும். ஏங்க நீங்கள் அதில் வந்து அவநம்பிக்கையாக இருக்கீங்க? அவநம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பார்ட்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ், இவ்வளோ பெரிய பார்ட்டிஸ்ங்க, பட் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி வித் தட் பிக் பார்ட்டிஸ் பிகாஸ் தே ஆர் கரப்ட். இடியோட குற்றச்சாட்டு இப்போ வந்து கேஎன் நேரு மேலே 1020 கோடி ஸ்கேமின்ட்டு ஏன் வருது? பண்ணதுனால தானே வருது. அதெல்லாம் யார் பணம்? மக்கள் பணம். மக்கள் பணம். அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அடித்தாங்கன்னா ஒரு நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் மக்களுக்கு நல்லா தெரியும். நேற்று வரையும் ஸ்கூட்டரில் போயிருந்தான் இந்த ஆள், இன்றைக்கி வந்து அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ ஏறி இருக்குது. ஏன்னா கட்சிக்காரனாக இருப்பான். அப்போ அவங்க எங்கேருந்து காசு வந்தது? கொள்ளையடிச்ச காசு தானே. அந்தந்த ஊர் மக்களுக்கு அது தெரியும் தானே. ஆனால் இவ்வளோ நாள் அவங்களே தானே காசு வாங்கி. வேறு ஆப்ஷன் இல்லைல்ல, இவ்வளோ நாள் வேறு ஆப்ஷன் இருந்ததா? சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர்னு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓட்டை வந்து டெண்டர் விட்டு இவங்களுக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றது கேஸ்ட் பேஸ்ட் அந்த அமைப்புகள்லாம் வந்து விஜய்க்கு அப்படி காஸ்ட் பேஸ்டாக இல்லைங்க. எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லா ஜெண்டரும் அப்படி தான் அவருக்கான ஓட்டு. இன்னும் விமன் ஓட்டர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அவளை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்களே அதிகமாக இருக்காங்களே விஜய்க்கு. இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த இது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உமன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விஜய் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்ற விஷயங்கள். ஆனால் அந்த கேஸ்ட் பேஸ்ட் ஓட்டு அப்படின்ற மூவ் ஆகிற அதுக்கு ஒரு பெரிய லீடர் வரும்போது, அதாவது ஒரு பாப்புலர் லீடர் வரும்போது காஸ்ட் வந்து பின்னுக்கு தள்ளிடும். முகம் தெரியாத ஆள் வரும்போது தான் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து காஸ்ட்டோ ரிலீஜனையோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது. அது ஓகே. இப்போது ஒரு ஒற்றை புள்ளியாக விஜய் அவர்கள் நிற்கிறாருனாலுமே அந்த லோக்காலிட்டியில் யார் நிற்கிறாங்கிறதான் அந்த ரோல் பிளே. இன்னைக்கு பொறுத்தவரையும் விஜய், அதாவது தாவேகாவுக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கான ஓட்டு. இனிவரும் காலங்களில் தான் அது வந்து எப்படி மாறுன்றதை நம்ம கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எவ்ரி ஓட் பிலாங்ஸ் டு விஜய். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்துக்கு வைப்பாங்க. பொன்னார் நேரம்லாம் நம்ம சாதாரண நேரம் தான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.